ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸிபிஷன் போனோம். அந்த வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் தம்பியோட வாக்கை பாருங்கள். ஸோ நாங்கள் சுற்றி பார்த்த இடத்த அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து அந்த பொம்மை கூட சரியான ஆட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸோட கேம்ஸ் விளையாட போயிட்டோம். ஸோ அந்த கார் ரேஸ்க்கு தான் போகணும். ஒரு ஆளுக்கு வந்துட்டு 100 rupees சொன்னாங்க. ஸோ 3 பேரும் வந்துட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு எங்கே போனோன்னா ஜம்பிங் இருந்துச்சு. ஸோ அந்த ஜம்பிங்கில் செம்ம ஃபன்னு. அவங்க மாற்றி மாற்றி குதிச்சு எங்கள் குட்டி தம்பியும் செம்ம ஃபன்னு. ஸோ அதை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போனோன்னா அந்த 3D வேவ்ஸ் போனோம். நான், எங்கள் தம்பி, அப்புறம் என் தங்கச்சி, அப்புறம் இன்னொரு தம்பிலாம் போனோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. வேறு லெவலில் ஃபன் இருந்துச்சு. இந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம கிட்ட வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து பர் பர்சனுக்கு வந்து 100 ஒர்த்து தான். பட் ஸோ நெக்ஸ்ட் அங்கே பேய் வீடு, அதுக்கப்புறம் அவதார் அதெல்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் போகல. சரி வேறு கேம்ஸ் போடலான்ட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பேய் வீட்டு மேலே ஒரு குட்டி பேய் மாதிரி கெட்டை போட்டு ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்தான். பார்க்கவே நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆக்வேரியம் போனோம். ஆக்வேரியமும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு வந்து 50 rupeesன்னு போட்டிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபிஷ்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபிஷ்லாம் இருந்துச்சு, கோல்டன் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி ஃபிஷ்ஷு சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் என் தம்பியோடு வச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே பாவ் பஜ்ஜி, பானிபூரி இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ராட்டினம் சுற்ற போயிட்டோம். கப்பன் சாஸ் ஒரு ஆளுக்கு 100 rupees சொன்னாங்க. நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு நிறைய ரைடு போனோம். ஸோ அதையும் பாருங்கள். அங்கே இருந்த ராட்டினத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு இந்த ராட்டினம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ராட்டினம் போகணும். அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பட் என்னென்னா காசுலாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஜெயிண்ட் வீடு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து குட்டீஸ் வந்து இந்த ஏரியா இருந்துச்சு. ஸோ அங்கே நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 100 rupees சொன்னாங்க. ஸோ 3 குட்டீஸ் இருந்ததுனால 3 குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால ஸோ எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள் நாங்கள் எந்தெந்த மாதிரி வீடியோ போடணுன்னு. ஸோ பார்க்குற பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்களும் உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அந்த எக்ஸிபிஷன் இதெல்லாம் போட்டிருந்தாங்க, அதை பார்க்க போனோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அங்கே வந்து பெட்ரோல் பங்க் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதில் வந்து பசங்க வந்து சும்மா ஷோக்கு தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து பெட்ரோல் போடுற மாதிரி விளையாடிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ உள்ளெல்லாம் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள நிறைய இடத்த சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே அப்படியே போகலாம். நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னா அந்த உழவர் இதுக்கு தான் போனோம். ஸோ வந்துட்டு அந்த பஞ்சு எப்படி வருது அப்படி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உரம் போட அந்த புழு அதுலேருந்து எப்படி பஞ்சுலாம் வருது, அதில் வச்சு முதல் பருவம், 2ஆம் பருவம், அது எப்படி எக்ஸிட் ஆகுது, இதெல்லாம் பார்க்க அதை அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் குட்டி குட்டி வீடியோவாக எடுத்து வச்சு வேஸ்ட்டு செய்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதான மிஷின்லாம் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணியிருக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு அரிசியில் எத்தனை வகை இருக்குன்ட்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு
வந்துட்டு நிறையா அரிசி, மிளகு சம்பா, சீரக சம்பா, சிவப்பு அரிசி அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்கே போனோம்னா, எங்கள் அந்த கன்னியாகுமரியில் இருக்க தீமெல்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கிளாஸ் பிரிட்ஜு, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறையா திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. விளக்கு அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் மாதிரி ஆர்கிடெக்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. அது செம்மையாக இருந்துச்சு. சரி உள்ளே போய் என்ட்ரன்ஸில் போகும்போதே டான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பரதநாட்டியம் அது மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஆடுறத பார்த்துட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போய்ட்டோம். உள்ளே என்டர் ஆனதும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் எங்கே போனோன்னா அப்படியே ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நிறைய சூப்பராக இந்த வாட்டி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு அப்போ தான் டான்ஸில் பார்த்துட்டு நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டு, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். உள்ளே வந்து முருகரோட அத்தனை வேடங்கள் வச்சுருந்தாங்க. வேடு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முருகர் அதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா சாமிக்கிட்டே போய் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எங்கே பண்ணோன்னா ஃபுல்லாக நிறைய ஏரியாஸ் செம்மையாக இருந்துச்சு. இந்த வாட்டி சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. அவ்வளோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கூட இல்லை, எல்லாமே பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ நல்லா குட்டீஸும் செம்ம என்ஜாய்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டல் அப்புறமேட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே கொசுலாம் செம்ம பெருசாக வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அந்த கொசு வேறு காற்றுல ஆடுது. என் தம்பி வேறு ஐயோ இது உயிரோடு இருக்க கொசு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் சிரிச்சிட்டு அப்படியே நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் செட்டப்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். செம்மையாக இருந்துச்சு. அது எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அந்த இட்லி கல்யாணம் என் தம்பி ஒரு போஸ்ட் இருந்தான், அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஏரியாஸில் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த மினி நேச்சரில் வந்துட்டு பசங்க சாப்பிட்ற மாதிரி ப்ளே கிரவுண்ட் ஏரியா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் எங்கே போனோன்னு பார்த்து ஸோ முடிஞ்சிச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.